இன்றைக்கி என்ன டிப்ஸில் சில கிச்சன் ஐட்டம்ஸுங்க, கேட்ஜெட்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிற ஐட்டம்ஸ், ஆனால் அது இருந்தால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாங்க. இது ஆயில் ப்ரஷ்ஷுங்க. இது சப்பாத்தி பண்ணும்போது மேலே லைட்டாக நம்ம ப்ரஷ் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஆயில் இழுக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ மசிக்கிறதுக்காக உள்ளது. ஆனால் இது பொட்டேட்டோ மட்டும் இல்லைங்க, மாதுளம்பழம் ஜூஸை அழகாக எடுத்து கொடுத்துரும். இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் நல்லது. முக்கியமான ஒரு கேட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிச்சன் சிசர். இதில் இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது, நம்ம நான்வெஜ் ஃபிஷ் கட் பண்ணிக்கலாம், அதில் சைடில் இருக்கிற செதில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அழகழகாக பீஸா எடுத்துக்கலாம், இந்த தலை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பாகங்களை கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த கிச்சன் சிசர்னு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வரும், நடுவில் கொஞ்சம் ஒரு கேப் இருக்கிற மாதிரி, இந்த நண்டு அந்த மாதிரியெல்லாம் கூட நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாங்க. இது இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய பெரிய கத்தி ஷார்ப்பான நைஃப் தேவைப்படாதுங்க. அவ்வளோ சூப்பராக சிக்கன் எல்லாம் கூட அழகாக கட் பண்ணிக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கத்தி ஷார்ப் பண்ணுறதுக்கு நமக்கு அடிக்கடி கத்தி மழுங்கி போயிடும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா கடைன்னு 4-5 தடவை இழுத்துட்டோன்னா ஷார்ப் ஆகிடும். முட்டை அடிக்கிறதுக்கான இந்த விஸ்க்கு கேக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் வந்து ஃப்ளஃபியாக முட்டை அடிக்கிறதுக்கும் மாவு, அரிசி மாவு, தோசை மாவு செய்யும்போது அதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் அது வாங்கி பாருங்கள். தோசைக்கல் கூட நல்லதாக, இரும்பு கல் தான் நல்லதுங்க. இருந்தாலும் ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல் இருந்ததுன்னா ரொம்ப எண்ணெய் இல்லாமல் நம்ம தோசை வந்து நல்லா பேப்பர் ரோஸ்ட் போட்டு கொடுக்கலாம். அதில் தடவுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ஒரு துணி சுற்றி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு எண்ணெயில் முக்கி நல்லா தேய்ச்சிட்டோன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் யூஸ் பண்ணலாம். சில நேரத்தில் இந்த மாதிரி மரத்தால் ஆனதை ஒரு சின்ன துணியில் கட்டி ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இது பெரிய ஒரு துணி, இது மாதிரி வேண்டாங்க, சின்னதாகவே நம்ம கட்டி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக நமக்கு தோசை பேப்பர் ரோஸ்ட் பண்ண முடியுங்க. அப்புறம் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சன் சிங்க் ஸ்ட்ரெயினர் இது இருந்துச்சுன்னா நம்ம கிச்சன் சிங்க்குள்ளே வேண்டாத பொருட்கள், தக்காளியோட வெங்காயத்தோட தோலெல்லாம் இருந்துச்சுன்னா அழகாக அதை வடிகட்டிடும். அதே மாதிரி இதில் பழங்கள், காய்கறிகள் நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பீட்சா பண்ணுறோன்னா அந்த பேஸுக்காக தின் க்ரஸ்ட் பீட்சா பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி உள்ள பீட்ரூட், கேரட் சீவுறது இருந்துச்சுன்னா உள்ளேயே அழகாக விழுந்துக்கும், வெளியில் அது தெரிக்காது. இது நல்லாவே யூஸாக இருக்குங்க, நமக்கு பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஆரஞ்சோட அந்த மேல் தோல் மட்டும் தேவைப்பட்டுச்சுன்னா அழகாக இதில் பீல் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது கண்டிப்பாக வேணும், ஹீட் தாங்கிறது. சூடான பாத்திரங்களை நம்ம எதாவது பிளாஸ்டிக் பக்கம் வச்சா அவ்வளோதான். அதனால் அந்த ஹீட் பேரர் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. லெமன் பிழியறதுக்கு எல்லார் வீட்லையும் இது கண்டிப்பாக வேணுங்க. அதோடைய கொட்டை இல்லாமல் அழகாக நமக்கு பிழிஞ்சு கொடுத்துட்டு சூப்பர் ஜூஸ் நமக்கு ரெடியாக இருக்கும். சிலிண்டர் வைக்கிறதுக்கு இது ரொம்ப தேவையாக இருக்கும், ஏன்னா அடியில் கரை படிஞ்சிரும், அதை துடைக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவோம். அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. குட்டி ஸ்டூல் எப்போவுமே நம்ம கிச்சனில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பாத்ரூம் கழுகிறதுக்காக இந்த மாதிரி சொரன்னு இருக்கிற இந்த ப்ரஷ் வச்சு தேய்ச்சிட்டோன்னா சூப்பராக நமக்கு ஒவ்வொரு நாளும் சூப்பராகிடுங்க. சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு சப்பாத்தி ப்ரெஸ் இது இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி கூட அழகாக செஞ்சிடலாம். பூரி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வெசல் இருக்குங்க, கரண்டி இருக்குது. இந்த கரண்டியில் அழகாக ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, பூரி எல்லாம் அழகாக எடுத்துலாம், எண்ணெய் வழிஞ்சிரும். ஒரு ஸ்டூலும், குட்டி ஸ்டூலும் நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது ரொம்பவே தேவையாக இருக்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் சாப்பர். நம்ம வெங்காயத்தை பொடியாக வடை பண்ணுறதுக்கோ பொரியல் பண்ணுறதுக்கோ வேணும்னா இந்த சாப்பரில் போட்டு 4-5 தடவை இப்படி இழுத்துட்டோன்னா சூப்பராக குட்டி குட்டியாக இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே கட்டாய் கிடைக்குங்க. இதில் கூட பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக மரத்தாலையோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக ரசம் பண்ணுறதுக்கு எதுவாக இருந்தாலும் கடைன்னு இடித்து பண்ணலாம். நமக்கும் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். கண்டிப்பாக இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை, கீரை, முருங்கைக்கீரைலாம் வாஷ் பண்ணும்போது, அப்புறம் கிரேப்ஸு, குட்டி குட்டி பழங்களை தான் வாஷ் பண்ணும்போது அது கீழே விழுந்துடும். இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள், அது வேஸ்ட்டாக நமக்கு போகாது. பாத்ரூம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கீழே ஒரு அதோட ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், கீழே அதில் ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க, அதனால் அந்த தண்ணி கூட ட்ரெயின் ஆகி போயிடும். இந்த மாதிரி வாங்குறத விட முதல்ல இருக்கிற மாதிரி வாங்கி பாருங்கள். இது வைப் பண்ணுறதுக்கு அந்த தண்ணி நமக்கு மேடையில் கிச்சனில் நின்றுட்டே இருக்கும், அதை நல்லா வைப் பண்ணி நீட் ஆக்கிறதுக்கு உதவுங்க. அதே மாதிரி பாத்ரூம்காகவுமே அந்த நீளமான வைப் பண்ணுறதும் இருக்குங்க, சின்னதாகவும் இருக்குது. ஒவ்வொரு தடவை நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த தண்ணியை நல்லாவே வடித்து விட்டுட்டோன்னா வழுக்கி விடாமல் இருக்கும், அந்த கரை படாமலே இருக்குங்க. இதுவும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். அப்புறம் இது பெரிய அளவிலான அந்த வடிகட்டுற விஷயங்க, பெரிய பெரிய விஷயங்கள், பழங்கள் கழுகிக்கலாம்.
கண்டிப்பாக இது நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அழகாகவே நம்ம நிறைய வேலைகளை மிச்சம் பண்ணலாம். இன்னொரு கை மாதிரி நமக்கு இருக்குங்க. இந்த மாதிரி கிரேப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம், ரைஸ் வந்து வடித்து வச்சுக்கலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணுறது இருந்துச்சுன்னா கோதுமை பிரெட் எடுத்து அழகாக உள்ள தக்காளி வச்சு பண்ணிக்கலாம். மரத்தாலான இந்த கரண்டிகள் ரொம்ப நல்லதுங்க. நான்ஸ்டிக் அந்த மாதிரி செய்யாமல் மரத்தாலான கரண்டி, மண் பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம உடல் நலத்துக்கும் நல்லதாக இருக்கும். புட்டு பண்ணுறதுக்காக இப்போது சிரட்டை மாதிரி உள்ள டைப்லேயே கிடைக்குது ஸ்டீலில், அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான புட்டு, முட்டைக்கறி. பிளாஸ்டிக் டப்பாக்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக எவர் சில்வர் டப்பா எப்போவுமே நல்லதுங்க. நம்ம யூஸ் பண்ண வாஷ் பண்ண வேண்டிய துணிகள் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது வந்து அலங்கோலமாக அங்கங்கே கிடைக்காது. நம்ம ஈஸியாக அதை வாஷ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுவும் கூட நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நல்ல ஐட்டம்ங்க. துணி காய போடுறதுக்கு, சின்ன சின்ன துணிகள் கிளிப் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்ட் அழகாக விரித்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் புழியறதுக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்குங்க. இது வீடு துடைக்கிறதுக்கு இந்த இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. ஏன்னா அழகாக பிழிஞ்சு தரும். நம்ம கை வச்சு அதை பிழிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா நல்லா ட்ரையாக கிடைக்கும், அழகாக துடைச்சிக்கலாம். நம்மளோட சேனலில் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதை கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க, உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அதனால் நீங்கள் சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.